ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் கற்பூரவள்ளி வாழைப்பழம் இருந்தது, அதுதான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம கடாயில் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப பழுத்து இருந்ததுன்னா இந்த ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் வாழைப்பழம் அப்படியே வாங்கி வச்சுட்டு நல்லா பழுத்து இருந்ததுன்னா வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த வாழைப்பழத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இதுலேயே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்துலேயே இனிப்பு இருக்கும், அதனால் நான் சர்க்கரை கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1/2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவையை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலிலேயே ரவை நல்லா வெந்துடும். இப்போ நல்லா நம்ம கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஒரு சிட்டிகை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நான் பாருங்கள் இந்த சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த உருண்டைக்கு நடுவில் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா மாவையுமே நான் உருண்டை பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை போட்டு நல்லா திருப்பி திருப்பி நம்ம அந்த பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. மழை டைமில் இந்த மாதிரி சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு தட்டில் நீங்கள் சுட சுட காலி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.